வாங்க புளியோதரை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் வந்து 4 பேருக்கு செய்கிறேன். ஒரு லெமன் சைஸு புளி ஊற போடுங்க போதும். இப்போ வந்து இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு வந்து கருணக்கிழங்கு செய்ய போகிறேன். அதுதான் நல்லா காம்போ நல்லாயிருக்கும். இப்போ வந்து ஒரு ஸ்பூன் வந்து சின்ன ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் வெந்தயம், ஒரு ஸ்பூன் மிளகு, பெரிய ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் வந்து மல்லி, இது வந்து கடலைப்பருப்பு ஒரு ஸ்பூன் பெரிய ஸ்பூனில், சீரகம் வந்து சின்ன ஸ்பூனில் ஒரு ஸ்பூனு, காரத்துக்கு ஒரு 3 காஞ்ச மிளகாய், கடுகு உளுந்தம்பருப்பு சின்ன ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் போட்டுக்கிட்டு 2-3 கொத்து கருவேப்பிலை போட்டுக்கிட்டு இதை நல்லா ஃபஸ்ட்டு ஃபுல்லில் வச்சுருங்க. கொஞ்சம் சூடு ஏறினோடனே சிம்மில் வச்சுட்டு நல்ல மணம் வர்ற வரையும் நல்லா வருங்க. இது தாளிக்கிறதுக்கு வந்து கருவேப்பிலையும் காஞ்ச மிளகாய் பெருங்காயம் வச்சுருக்கேன். இப்போ வந்து நல்லா கொஞ்சம் சூடு ஏறினோடனையும் சிம்மில் போட்டுட்டு வருங்க. கறிக்கிறாதீங்க, ஆனால் வந்து செவக்காட்டியும் பரவாயில்ல, கருக்குனா நல்லா இருக்காது. அதனால் செவக்காட்டியும் பரவாயில்ல, இல்லை செவந்த பிறகு கரெக்டான பக்குவத்தில் நிறுத்திட்டு ஆற வச்சு பவுட்ரு பண்ணிக்கலாம். இதை வறுத்து எடுத்து தனியாக கொட்டிட்டு 2 ஸ்பூன் வந்து எள்ளு இருக்குல்ல, கருப்பு எள்ளு, அதை போட்டு நல்லா பொரிஞ்ச பிறகு எடுத்து வச்சிட்டிங்கன்னா இதை பவுட்ரு பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக அதை போட்டு ஒரு 2 சுற்றிடலாம். நல்லாயிருக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும். என்கிட்ட வந்து எள்ளு முடிஞ்சிருச்சு, அதனால் நான் வந்து போடலை. நீங்கள் போட்டுங்க, நல்லாயிருக்கும். இப்போ இது நல்லா இது கரெக்டான இந்த பக்குவத்தில் நிறுத்திடுங்க. போதும் வறுத்தது. இதுக்கு வந்து இந்த ரைஸுக்கெல்லாம், மிக்ஸ்டு ரைஸுக்கெல்லாம் இந்த ஆஃப் ஆயில் ரைஸ் இருக்குல்ல, அது ரொம்ப நல்லாயிருக்கும். இது நல்லா இந்த சாப்பாட்டில் வந்து அப்சர்வ் பண்ணி நல்லா இந்த இதெல்லாம் வாங்கி வச்சுக்கணும். அதனால் அந்த மிக்ஸ்டு ரைஸுக்கெல்லாம் வந்து நான் ஆஃப் ஆயில் ரைஸ் தான் போடுவேன், நல்லாயிருக்கும். இப்போ இதை வந்து நல்லா திரியாக நல்லா கரகரப்பாக அரைச்சிங்க, நைஸாக வேணாம். சாதம் வடித்து வச்சுக்கலாம், புளி கரைச்சி வச்சுக்கிட்டு இது வந்து தாளிக்கிறதுக்கு எல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு இப்போ வந்து ரெடி பண்ணலாம். இப்போ வந்து இது புளி சாதத்துக்கெல்லாம் உங்களுக்கு நல்லெண்ணெய் தான் நல்லாயிருக்கும். அதனால் நல்லெண்ணெய் ஊற்றிங்க. இது வந்து கட்டி பெருங்காயம் கிள்ளி அப்படியே போட்டுக்கிட்டோம்னா நல்ல கடுகு போடுறதுக்கு முன்னாடியே போட்டு நல்லா பொரியட்டும். இது சிம்லேயே இருக்கட்டும், நல்லா பொரியட்டும். இது மாதிரியே ஃபஸ்ட்டே வந்து நல்ல இது பிச்சு உருட்டி வெயிலில் வச்சுட்டிங்கன்னு வச்சுங்களேன், அப்புறம் எடுத்து பாட்டிலில் போட்டு வச்சுக்கலாம். ஈஸியாக இருக்கும் நம்மளுக்கு வேலை. கடுகு உளுந்து பருப்பு போட்டுக்கிட்டு இப்போ கடலை பருப்பு வந்து நல்ல ஒரு ஸ்பூன் பெரிய ஸ்பூனில் போட்டுங்க. நல்லாயிருக்கும், அது கடிப்படையில் நல்லாயிருக்கும். வேர்க்கடலை போடலாம், அது எனக்கு பிடிக்க மாட்டேங்குது, அதனால் போடலை. நீங்கள் வேணால் போட்டுங்க. நான் ஒரு 5 காஞ்ச மிளகாய் கிள்ளி போட்டிருக்கேன், கருவேப்பிலை 2 கொத்து போட்டிருக்கேன். போட்டுட்டு இப்போ மஞ்சத்தூள் வந்து ஒரு 1/4 ஸ்பூன்னு போட்டுட்டு டக்குன்னு புளி தண்ணி ஊற்றிடுங்க, இல்லைன்னா அது கருகிரும். கரைச்சி வச்சுருக்க திக்கா புளியை கரைச்சி வச்சுங்க. ஏன்னா வந்து தண்ணினா கொதிக்க ரொம்ப லேட்டாகும். இது கல்லுப்பு போட்டுங்க, தேவையான அளவு கல்லுப்பு போட்டுக்கிட்டு இது நல்லா பச்சை வாசனை போன பிறகு நம்ம இந்த அடித்து வச்சுருக்கோம்ல பவுட்ரு, அதை எடுத்து போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இப்போ நல்ல எண்ணெய் பிரிஞ்சு வந்தோடனே இன்னும் கூட கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கிட்டு நல்ல எண்ணெய் பிரிஞ்சு பாருங்கள் வந்துடுச்சு. இப்போ வந்து வெல்லம் ஒரு பீஸ் போட்டுக்கிட்டு வடித்து சாதத்தை எடுத்து ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ண வேண்டியதான். லாஸ்ட்டாக பச்சை கருவேப்பிலை கொஞ்சம் தூவிட்டு சுவையான புளியோதரை ரெடி. ரொம்ப சூப்பராக இருக்கும் இது. வாங்க சாப்பிட்லாம்.